நமஸ்காரம். இந்த கலிகாலத்துல பெருமாள் பிரத்யட்சமா காட்சி தருவாரா அப்படின்னு நிறைய டவுட் நிறைய பேர் இருக்கும். ஆனா அந்த மாதிரி அவர் காட்சி கொடுத்ததோ ஒரு மிரக்கல், அதாவது ஒரு அதிசயம் பண்ணதோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு ஒண்ணு பார்க்க போறோம். என்னன்னா, ஒரு பெரிய பாடகர் அவருக்கு எப்படி குடும்பத்தோட காட்சி கொடுத்தார் அப்படின்னு பார்க்க போறோம். எங்க எப்போ பார்க்கலாமா? உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். இவர் 1746 வருஷம் சீத்தம்மா அண்ட் ராமபிரம்மம் என்பவர்களுக்கு 3வது மகனாக பிறந்தார். இந்த குடும்பமே ரொம்ப பக்தியில் ஈடுபாடு உள்ள குடும்பம். கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி. இவருக்கும் ரொம்ப பக்தி இயற்கையிலேயே இருந்தது. அதுவும் ராமனிடத்தில் ரொம்ப ரொம்ப பக்தி இவருக்கு. சிறு வயது முதலே இவருக்கு சங்கீதத்திலையும் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. இவருடைய தாய் வழி தாத்தா காலஹஸ்தையா என்பவர் ரொம்ப நன்னா வீணை வாசிப்பார். இவர் அவர்கிட்ட சேர்ந்து கொஞ்ச நாள் வீடை பயின்று வந்தார். அவருடைய காலம் ஆன பின் இவர் சொண்டி வெங்கட ராமையா என்பவரிடம் சங்கீதத்துக்கு பயிற்சிக்கு சேர்ந்தார். மிக ஆழ்ந்த ராம பக்தியினாலும் அவரிடம் இருந்த திறமையாலும் இவர் சின்ன வயசு முதலே நிறைய பாட்டுக்கள் இயற்றி அதுக்கு ராகமும் அமைத்து பாடத் தொடங்கினார். அப்படி அவர் பாடின முதல் பாட்டு நமோ நமோ ராகவையா அப்படின்ற பாட்டு. தேசிக தோடி ராகத்தில் அமைஞ்ச பாட்டு. இவர் அதை பாடினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வீடு முழுக்க அந்த பாட்டை எழுதி வச்சுட்டார். அவர் அவ்வளோ ஒரு ஈடுபாடு சங்கீதத்தில் அவருக்கு. அந்த பாட்டை இப்போது நம்ம கொஞ்சம் கேட்போமா? நம்மளுக்கு ஹரிஷ் பத்ரிநாராயணன் அவர்கள் இந்த பாட்டை கொஞ்சம் பாடி காமிக்க வந்திருக்கார். நமோ நமோ ராகவாய, நமோ நமோ ராகவாய, நமோ நமோ அனிஷம், நமோ நமோ ராகவாய, நமோ நமோ அனிஷம், நமோ நமோ ராகவாய. சுகனுதாய தீனபந்தவே, சகலலோகதயா சிந்தவே. சுகனுதாய தீனபந்தவே, சகலலோகதயா சிந்தவே. நமோ நமோ ராகவாய. நாகராஜ பாலனாய, தியாகராஜ சேவிதாய. நமோ நமோ ராகவாய, நமோ நமோ அனிஷம், நமோ நமோ ராகவாய. அவருடைய திறமையை பற்றி அறிஞ்ச அவருடைய குரு அவரை பற்றி அந்த ஊர் தஞ்சாவூர் ராஜாவிடம் அவர் ரொம்ப நன்னா பாடுறார், பாட்டெல்லாம் ஏற்றுறார், சின்ன வயசுலேயே சங்கீத ஞானம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்கார். உடனே ராஜா அவரை எப்படியும் தன்னுடைய அரசவை பாடகராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூது அனுப்பி நிறைய பரிசல்கள் எல்லாமும் கொடுத்து அனுப்புறார் அவருக்கு. அப்போ அவர் என்ன பண்றார், இந்த பரிசெல்லாம் பெரிய பொருட்டு இல்லை, அவன் நாமத்தை பாடுறதை தவிர எனக்கு வேற எதுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிசல்களெல்லாம் திருப்பி அனுப்பிச்சுடுறார். அப்போ அவர் கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டு ஒரு பாட்டு பாடுறார். என்ன பாட்டுன்னா, நித்திச்சால சுகமா, அதாவது காசு பணம் மட்டும் இருந்தால் சந்தோஷம் வருமா அப்படின்ற பாட்டு. கல்யாணி ராகத்தில் ரொம்ப அழகாக பாடியிருப்பார் அந்த பாட்டு. அந்த பாட்டை கொஞ்சம் இப்போ கேட்கலாமா? நிதிச்சால சுகமா,
నిధి చాల సుఖమా రాముని సన్నిధి సేవ సుఖమా నిజముగ బల్కు మనసా నిధి చాల సుఖమా రాముని సన్నిధి సేవ సుఖమా నిజముగ బల్కు మనసా నిధి చాల సుఖమా அவர் வந்து அந்த அரசவை தூதுவர்கள் எல்லாம் திருப்பி அனுப்பிச்ச உடனே அவருடைய கூட பிறந்த சகோதரர்கள்லாம் ரொம்ப கோவம் வந்துடுது. இவ்வளவு பணம் புகழ் எல்லாம் வரத்த வேண்டான்னு நீ உதறி தள்ளிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அவர் ரொம்ப ஆசையா சேவிச்சுட்டு இருந்த ஒரு ராம விக்கிரகம், அதாவது பட்டாபிஷேகம் இருக்கிற ராமர் விக்கிரகம், அதை தூக்கி அவ வந்து அந்த நதியில போட்டுடுறான். அந்த போய் தேடி பார்க்குறார், கிடைக்காம ரொம்ப வருத்தப்படுறார். உடனே வீட்டை விட்டே வெளியில் கிளம்பி போய் இப்படி பல ஊர்களுக்கு போய் உஞ்ச விருத்தி செஞ்சு, அதாவது உஞ்ச விருத்தினா என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாரிடமும் அரிசி வந்து அவ கொடுக்குற அரிசியை வாங்கிட்டு வந்து சமைச்சு அதில் சாப்பிட்டு ஜீவனம் நடத்துவது உஞ்ச விருத்தி. அந்த மாதிரி பண்ணிட்டு அங்கங்கங்கே இருக்கிற கோவில்கள் எல்லாம் எல்லா கோவில்களிலும் போய் பாட்டு பாடி அதுக்கு ராகம் போட்டு அது மாதிரி பண்ணின்னு வந்தார். ஒரு 3-4 மாதங்களுக்கு கழித்து அவர் திருப்பியும் அவர் ஊருக்கே திரும்பி வர்றார். அப்போது ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கார். ஐயோ, எனக்கு நம்மளுடைய ராமர் சிலை கிடைக்கலையே அப்படி சொல்லிட்டு பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறார். அப்போது அந்த ராமர் சிலை அவருக்கு திருப்பி கிடச்சி விடுறது. ரொம்ப சந்தோஷப்பட்டு அது அவர் பெருமாள் உள்ள வச்சுட்டு பூஜை அறையில் தினம் பூஜை பண்ணிட்டு வர்றார். ஒரு தடவை இவர் அந்த மாதிரி உஞ்சவித்துக்கு போச்சு. ஹரிதாஸ் அப்படின்ற ஒரு மகான் அவரை பார்த்து, நீ ராம ஜபம் பண்ணு, மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றேன். உடனே வீட்டுக்கு வந்து அன்னிலேருந்து ஆரம்பிச்சவர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,25,000 ராம ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 96 கோடி வந்துடுத்து. ஒரு நாளைக்கு அவர் ராம ஜபம் பண்ணிட்டு இருக்குச்சு. வாசல்ல கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டு உடனே இவர் போய் அந்த கதவை திறந்து பார்த்தாக்க ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஹனுமார் சகிதமா உள்ள வரா மாதிரி இவருக்கு காட்சி தர்றாரு. அப்படியே திகச்சு போய் நிக்கிறார். ஆனா வந்தவா நேர பூஜை ரூமுக்கு உள்ளுக்குள்ள போறா. இவர் ஒண்ணுமே புரியாம ரொம்ப அதிசயமா அப்படியே பார்த்துட்டு இருக்கார். இவருக்கு ஒன்றும் புரியல. அவர் பூஜை ரூமுக்கு போய் பாக்கறச்சே அப்படியே ஒரு பட்டாபிஷேகத்துக்கு நடந்த ஒரு அறிகுறி தெரியறது. உடனே அவர் மனசு ரொம்ப நெகிழ்ந்து போய் பால கனகமய அப்படின்ற பாட்டை அட்டானா ராகத்துல பாடுற. அந்த பாட்டை நம்ம ஹரிஷ் பத்ரி நாராயண் பாடி கொஞ்சம் கேட்கலாமா? బాలకనకమయ చేల సుజన పరిపాల కనకమయ చేల సుజన పరిపాల కనకమయ చేల సుజన పరిపాల శ్రీరమాలోల విధృత శర జాల శుభద కరుణాల వాల ఘన నీల నవ్య వనమాలికాభరణ ఏలని దయరాదు పరాకు చేసే వేళ సమయము కాదు. ఏలని దయరాదు. அவருடைய 5 பஞ்சரத்ன கீர்த்தனைகள், 5மே 5 ரத்னங்கள். அதுவும் ஜெகதானந்தகா நாட்டை ராகத்துல ரொம்ப அருமையான பாட்டு. அவர் வந்து ராமருடைய பேரெல்லாம் வருஷப்படுத்தி பாடின பாட்டு அது. முதல்ல அவர் பாடி முடிச்ச உடனே 2 சரணம் தான் இருந்தது. சிஷ்யர்கள்லாம் அதை பார்த்துட்டு, ஆஹா இவ்வளோ ரொம்ப அருமையா இருக்கு, 96 பேர் வருது, இன்னும் ஒரு வந்தாக்க 101 ஆயிடும், கொஞ்சம்
பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யர்கள் சொன்ன உடனே இன்னும் 2 சரணம் பாடி அதோட சேர்த்தார் அந்த பாட்டோட. அவருடைய நினைவு தினத்தன்னைக்கு எல்லா கலைஞர்களும் எல்லா ஊர்ல இருந்தும் வந்து பாடுறது ரொம்ப அமக்கலமா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்போ இந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகள் தான் 5 ரத்னமா அப்படியே காதுல ஒலிக்கும். இன்னைக்கு ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். இவருக்கு நிறைய தடவை ராமர் வந்து காட்சி கொடுத்திருக்கார் அப்படின்றது கேள்வி. ஒரு தடவை இவருக்கு வந்து ராமர் கனவுல வந்து இவருடைய இறக்கும் நாளை கூறியதாக சொல்கிறார்கள். உடனே அவர் தன்னுடைய சிஷ்யர்கள் கிட்ட எல்லாம் கூப்பிட்டு தன்னுடைய இறுதி காலம் நெருங்கி விட்டதும் தன்னுடைய தேதி எப்போ அப்படின்ற மாதிரி சிஷ்யர்கள்ட்ட சொல்லி அவர் அதுக்கு ஏற்பாட்டுடன் இருந்து சமாதி அடைந்தார் என்று கேள்வி. இப்ப இவ்வளோ பேரே சொல்லாம இவ்வளவு நேரம் நான் சொன்னேன், இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட மகான் யாருன்னா அந்த தியாகராஜர் அவரேதான். அவருடைய பாட்டுக்கள் ஒலிக்காத இடங்களே கிடையாது, சங்கீத சபாக்களே கிடையாது. தெலுங்குல இருந்தாலும் நம்மளுக்கு அவர் பாட்டை கேட்கறச்சே ஒரு பக்தி உணர்ச்சி ரொம்ப வரும். அவர் கையாண்ட ராகங்கள்லாம் ரொம்ப அருமையான ராகங்கள், சில அபூர்வமான ராகங்கள் எல்லாம் ரொம்ப அழகா கையாண்டிருக்க. இவரை பத்தி சொல்றதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போராது, சொல்லிண்டே இருக்கலாம் இவரை பத்தி. அப்பேற்பட்ட மகான். இன்னைக்கு நம்ம அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவருடைய பாட்டெல்லாம் நம்ம கேட்கறச்சே இந்த காணொளி உங்களுக்கு நினைவுக்கு வரும் என்று நினைக்கிறேன். நமஸ்காரம்.